ஆன்மீக ஐதீகங்கள் மாசி மகம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் மாசி மகத்தின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் பல்வேறு சிறப்புகளையும் விழாக்களையும் கொண்டுள்ளன. இறைவனை வழிபடுவதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் வருடத்தின் அனைத்து மாதங்களும் உகந்தவைதான். ஆனால் குறிப்பாக மாசி மாதமும் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் கூடிய பொன்னாள் பல்வேறு விசேஷ சக்திகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. மாசி மகத்தின் தத்துவங்கள் என்ன? விசேஷமான மாசி மக நாளில் இறைவனை எப்படி வழிபடுவது? அதன் சிறப்பான பலன்கள் என்ன? தொடர்ந்து பார்க்கலாம். 12 மாதங்களில் கடலாடும் மாதம், தீர்த்தமாடும் மாதம் என போற்றக்கூடியது மாசி மாதம். மாசி மாதம் நாம் தொடங்கும் எந்த ஒரு காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரக்கூடிய அதி அற்புத மாதம் என கூறப்படுகிறது. வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் கூட குறிப்பாக மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் ஒரு விசேஷ ஆற்றலை கொண்டுள்ளது. அன்றைய தினம் சைவ வைணவ ஆலயங்களில் தீர்த்தவாரி உற்சவங்களும் நடைபெறுகின்றன. மாசி மகத்தன்று கடல், குளம், ஆறு போன்ற அனைத்து புனித நீர்நிலைகளிலும் புனித நதியான கங்கை கலந்திருப்பதாக ஐதீகம். அதனால்தான் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதை மகா ஸ்நானம் என்கிறார்கள். இதனால் நம் 7 ஜென்ம பாவங்கள் கூட நம்மை விட்டு அடியோடு விலகும் என்று கூறப்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கடலுக்கு அடியில் சிக்கிக் கொண்ட வருண பகவானை ஈசன் காத்து அருளியதும், உலகத்திற்கே தாயாக விளங்கக்கூடிய பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மக பொன்னாளில்தான். மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாசி மக நாளில் முக்கிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவிரி, கோதாவரி, சரையு, பொருணை உள்ளிட்ட பல நதிகள் தங்கள் பாவங்கள் நீங்கவும் மற்றும் 14 லோகத்தில் வசிப்பவர்களும் நீராட தமிழகத்தின் கும்பகோணத்தில் உள்ள அருள்மிகு கும்பேஸ்வரர் கோயில் திருக்குளத்தில் எழுந்தருள்வதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. இந்நாள் மகாமகம் எனவும் வட இந்தியாவில் கும்பமேளாவாகவும் கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வதாலும் சிம்மராசிக்குரிய மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பாக ஜோதிட சாஸ்திரங்களும் பெரியோர்களும் கருதுகிறார்கள். இப்படி சில கிரகங்களின் சேர்க்கை நிகழும் போது புண்ணிய நீர்நிலைகளில் நீராடுவதால் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் கிட்டுவதோடு ஞானத்தை பெருக்கி அறிவினை விசாலமாக்கும் என்கின்றனர் நம் முன்னோர்கள். மேலும் ஓம்காரமாகிய பிரணவ மந்திரத்தின் உயர் பொருளை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்ததும் மாசி மக தினத்தில்தான் என கூறப்படுவதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்குவதும் மந்திர உபதேசம் பெறுவதும் சிறந்ததாக கருதப்படுகிறது. முருகா வீடாறு வேண்டாம் உனக்கு, முருகா வீடாறு வேண்டாம் உனக்கு, என் நெஞ்சில் நீ தங்க ஏராள இடம் இருக்கு, என் நெஞ்சில் நீ தங்க ஏராள இடம் இருக்கு, வீடாறு வேண்டாம் உனக்கு, என் நெஞ்சில் நீ தங்க ஏராள இடம் இருக்கு. தொடர் உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் மற்றும் ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பை மேற்கொள்ள விரும்புபவர்கள் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பூமியை மீட்பதற்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்ததும் மாசி மக நாளில்தான் என்பதால் பெருமாளை இந்நாளில் வழிபடுவதால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி புண்ணியம் உண்டாகுமாம். மகம் ஜெகமாளும் மாசி கயிறு பாசி ஏறும் என்பது பழமொழி.
அதாவது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தையே ஆளும் தன்மையை பெறுவார்கள் என்பதும், மாசி மகத்தில் சுமங்கலிகள் விரதம் இருந்து மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொண்டால் அந்த மஞ்சள் கயிறானது பாசி படரும் வரை கழுத்தில் நிலைத்திருக்கும் என்பதும் தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை. இந்நாளில் அம்பிகையை குங்கும அர்ச்சனை செய்தும் போற்றி மந்திரங்கள் கூறியும் வழிபட மாங்கல்ய பாக்கியமும் இன்பமும் உண்டாகுமாம். நேயர்களே, மகத்துவங்கள் நிறைந்த மாசி மக நாளில் புண்ணிய நதிகளில் நீராடி இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்படி பல்வேறு காரணங்களால் புண்ணிய நதிகளில் தீர்த்தமாட இயலாதவர்கள் வீட்டில் நீராடும் போது புண்ணிய நதிகளும் 7 கடலும் இந்த நீரில் கலக்கட்டும் என்று இறைவனை உண்மையான பக்தி கொண்டு பிரார்த்தனை செய்து நீராடுங்கள். இறைவனின் பெருங்கருணையால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று புண்ணிய பலன்கள் பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். மாசி மகம்.